என் தங்கச்சியை உடனே கட்டி கொடுத்துருக்காங்க சொல்றேன். இன்னும் ஒரு தங்கச்சிங்களா இன்னும் ஒரு தங்கச்சிங்களா அவருக்கு எங்க மாப்பிள்ளை பாத்தீங்களா உன்னை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கிறேன். அதனால ஆமாடா நீ மட்டும் தங்கச்சி நாட்டி பேச்சு பேசுற அண்ணங்களை எவ்வளவு தங்கச்சி போட்டு நாடு முக்கியமா உங்களுக்கு தங்கச்சி அவன் தங்கச்சா முன்னாடி தெரியல சாவடிச்சா ஒரு மாதிரி ஆகிடும் சொல்ற முதல்ல போட்டு சாவடிச்சா எப்படியாவது நான் சொன்னதை கூட செஞ்சுப்பா. நாடு என் தங்கச்சி உனக்கு சொன்னதையும் செய்யறேன் ஒன்னையும் செய்யறேன். என்ன செய்யற நீ சொன்னதெல்லாம் செய்ய போடா மரியாதை பேசுற நீ யாரு என் மாப்பிள்ளையாச்சு உனக்கு யாரு பேச போறா போவா கல்யாணத்துக்கு ஏற்பாடு ஆச்சு நீ போ அந்த பெட்டு மேல பூ எல்லாம் போட்டு இந்த பாவி முகத்தை பார்க்க வரமாட்டீர்கள் அண்ணா. அகிலோட கொள்ளோடு கேட்கிறேன். அகிலா 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 எதுக்கு எங்கடி போயிருந்தீங்க? ஏண்டி அந்த கொடுமையெல்லாம் சொன்னா நேரம் போதே தெரியாது. எனக்கு ஒரு சந்தேகம். இப்பொழுது உன் விழிகள் தெரியவில்லை. ஆகையினால் இந்த மலரை பிடித்தவுடன் விழிகளே தெரியும். ஆகையினால் உடைய விழிகள் தெரிந்தவுடனே யாரை பார்க்க ஆசைப்படுறேன்? அண்ணனை பார்க்கவா? என்னுடைய விழி தெரிந்து உடனே யாரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றன. ஆமாப்பா, நான் என்ன சொல்வது என்று புரியவில்லை. சரிம்மா, முதல்ல ஒரு இரு விழிகளும் தெரிஞ்சா சரிதான். நம்மளாலதான் கண்டு போச்சுட்டாங்க. இருபது தெரியல உனக்கு திருமணம் திருமணம் சொல்லிட்டு எனக்கே வயசாகப்படுதுமா. உங்க இருவருக்கும் திருமணம் என்னமாச்சு? உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், குழந்தைகளை பார்க்கணும். பாபா அந்த வேலை மிச்சம் வச்சுட்டேன். மிச்சம் வச்சுட்டியா? முதல்ல கை விடு. நீ காதலிக்கிறியா? அம்மா இது நாள் வரைக்கும் புள்ள குச்சி மாதிரியா இருந்தேம்மா. என்னன்னா பண்றது? மனசை மாத்திடுறாங்க. வந்துருச்சா? யார் பாவா? அண்ணா இங்க தானே இருக்காரு. எங்க இருக்காரா? ஆமா ஆமாம்மா. அவர்ல இல்லைண்ணா. ஏன்டி யாருவா? இல்ல கொஞ்சம் வழி தங்கை கணவரை தப்பா பேசுறேன். ஏமா ஒரு சோப்பு அப்படி விற்கிறவன், ஒரு ஐஸ் விற்கிறவங்க கூட கை காட்டி அவங்களை கூட நான் திருமணம் செஞ்சு வைக்கிறேன். சாகாசனம் பட்டு ஒரு திரும்பி எப்படிதான் பறி கொடுத்துட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல பொறி கொண்டு வைக்கிற நான் பஸ் ஸ்டாண்ட்ல பொறி கொண்டு வைக்கிறேன். நீ பெரிய பிரிட்டிஷ் இளவரசர். இளவரசர் உங்களால பார்க்க முடியல. தலை எழுத்து என்ன பண்றது? சரிம்மா, திருமணம் செஞ்சு வைக்கிறமா. இதானே தோழி என்னட்ட சொல்லு. அப்படியா? ஆமா சொல்றேன். இருடி ஒரு குருமா இருடி. அண்ணா சரிதான் சொல்வதில் அனைத்து உண்மையா? உண்மைதான். உண்மையாக அவனை காதலிக்கிறேன், அவன் என்ன காதலிக்கிறான். மனப்பூர்வமாக காதலிக்கிறீங்களா? வாழ்ந்தால் அவளோடு, இல்லையே இந்த மண்ணோடு.
எனக்கு ஏதோ சந்தேகமா ஒரு சந்தேகம் நீ இப்பதான் காதலிக்கிறியா அண்ணா முதல் நந்தவனத்துல பார்த்தல நண்டமடமா அவர் கட்டாரால வெட்ட வந்தாங்களே கொலை பண்ண வந்தாங்களே இல்லாட்டி வர சொல்லு அப்பவே என்னோட ஒரு love ஆயிடுச்சு. அண்ணா இந்த தங்கச்சிக்கிட்ட மறைச்சிட்டீங்களா? அழைப்பதற்கு ஒன்றும் கிடையாது. தானகத்தில் எனக்கு உயிர் போகும் தருவாயில் எப்போது எனக்கு உயிரை கொடுத்து காப்பாத்தினாலோ அன்றே நான் முடிவு செய்தேன். வாழ்ந்தாலும் அவளோடு இறந்தாலும் அவளோடு என்று. அப்படியா அண்ணா? அப்படியாகட்டும். என்னங்க என்னங்கவா ஏமா யாரு ஏமா ஏதோ உங்களை காப்பாற்றிட்டோம் இதோட கடமை முடிஞ்சதுமா ஏமா திருமணம் இருக்கிற என் நகைச்சு நான் காரியாக்குறேன்மா நீ போய் சேருமா நான் வரமா எனக்கு கல்யாணம் உனக்கு கல்யாணம் அதுக்கு தம்மா நான் என்னடி சிரிச்சுக்கிட்டே இருக்கிற உங்க மனசுல இருக்கிற ஆசையை சொல்லுடி. என் மனசுக்குள்ள ஆசையை சொல்லணும். ஐயோ வெக்கப்படுறேன். உனக்கும் ஆசை வந்துச்சா? டாடி போங்கடா. வெக்கப்பாரு கண்ணு இல்லாம இருந்திருக்கலாம் அண்ணா. நானும் இப்போது இருவர்கள் தெரியாமல் இருந்தேன் அல்லவா? ஆமா. அந்த பாரி தரமான கொண்டு வந்து என்னுடைய கண்ணிலே சாரி பிடித்து விட்டு எனக்கு பாதை கொடுத்தார் அல்லவா? இவர் தான் என் அண்ணாடி. அண்ணா நீ சிவகாமி என்ன பாண்டாடி வாடுறான். அவனை 5 10 கொடுத்து அனுப்பிடலாமா? அண்ணா 5 10 கொடுக்க தேவையில்லை. 5000 10 கொடுப்போம். என் உயிரையே அவர்கிட்ட தர போறேன். என்னங்க அண்ணா நான் காதலிக்கிறேன்னா திருமணம் செய்தா அவரோடுதான் இல்லை என்றால் இந்த மண்ணோடுதான். நீ எனக்கு கல்யாணம் வர போறடா. என்னங்க முதல்ல நமக்கு திருமணம் செஞ்சுக்கலாம். அப்புறமா திருமணம். அவதான் மாப்பிள்ளை போட்டா நீ வரைய உனக்கு அவளுக்கு கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் பெருசா இருக்கும். மாலை போட்டு ஐயப்பன் கோயில் போட்டு போய்க்கலாம் புரியல நேத்து கட்சி திருமணம் அவள கடிக்க மாட்டேன் அவனை புட்டி போட சொல்றான். அவனுக்கு ஹைட் பதிலே பேசுறதுக்கு அவன் முட்டி போடுறதுல பேசுறேன். நம்முடைய குடும்ப பிரிந்ததுக்கு யார் காரணம்? அண்ணன் முதல் அந்த காவிரியார் இருவர்களும் பின்னிய சதிவடியில் நாம் நாட்டுக்கு செல்லலாம் என்று பார்த்தா இதுவரை டாபரிங்கானோ அண்ணனி காணுமே அண்ணா டாபரே போறா
எல்லாத்தையும் வித்துட்டியா? எல்லாத்தையும் வித்து பணம் பேக்ல வச்சுக்கிறேன். பேக்ல வச்சுக்கிறேன். ஆமா. ஏரோப்ளேனுக்கு போகலாமா? அது போலாமா? போகலாமே. ஏய், பொண்ணு மட்டும் பொண்ணு என்ன என் பையனு வாயில வராதா? பையனும் வராது. ஏன்? ஏங்க தேவடியா கிட்ட போகுது. ஐயா என்ன சொல்றது? ஏன் வராதுன்னு கேட்டீங்களா? தன்னுடைய மகன் வாயில வராது. காட்டுல பையனும் வராதுங்க. மாமான்னு ஒரு மாமா. மாமா மாமா ஒரு ஏய் ஏண்டி? ஒருவனை கொன்று தாலி கட்டி விட இந்த மாநில சும்மா ஓட்டாமா? கை நீக்கி எடுக்கலாம். என்னடி இதுக்கு வந்தீங்க ஏமா ஐயா அவன் இருக்கட்டான். அவன் கூட ஒரு எடுப்பு டாபர் இருந்தானே அவன் எங்க? ஏய் இன்னொரு பெரிய ஆள் கூட்டி கொடுத்து டாபர். ஏங்க ஏங்க யார் யாரோ அடிச்சு பாத்து போட்டாங்க. 2 ஏக்கரா தண்ணில குளிக்குவாங்க. அத்து போட்டு அடிச்சா அத நம்மளுக்கு வந்து கட்டடிக்க சூப்பர் எடியா பாதி பாதி ஏய் நீனா டூட் வந்துட்டேடா என்ன கையில காட்டு என்னது சொல்லுடா எவ்வளவு
கிறிஸ்டியா வந்து வரணுமா பால் வண்டியில அதுவும் தூர்ல என்ன மரியாதை தெரியாத பண்ணுறான் பேசி இருப்பது லூசு மோசம் தண்ணி என்ன அப்படி மழை நிக்கிறான் பாரு ரெண்டு மணி மூணு டைம் மூஞ்சிச்சு என் தங்கச்சியை உடனே கட்டி கொடுத்துருக்காங்க சொல்றேன். இன்னும் ஒரு தங்கச்சிக்கிறா இன்னும் ஒரு தங்கச்சிக்கிறா அவருக்கு எங்க மாப்பிள்ளை தப்புல பாத்துக்கிறா உன்னை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கிறேன். அதனால ஆமாடா நீ மட்டும் தங்கச்சி போட்டு நாட்டி உனக்கு கொடுத்துற பேச்சு பேசுற அண்ணங்களை எவ்வளவு தங்கச்சி போட்டு சொல்லுவான் அசிங்கமா இல்ல நாடு முக்கியமா உங்களுக்கு தங்கச்சி போட்டு தள்ளுறது அவன் தங்கச்சா முன்னாடி தெரியல சொல்ற போட்டு எப்படியாவது நான் சொன்னது மாதிரி செஞ்சுட்டா இந்த நாடு என் தங்கச்சி உனக்கு நான் சொன்னதையும் செய்யறேன் ஒன்னையும் செய்யறேன் என்ன செய்யறேன் நீ சொன்னதெல்லாம் செய்யறேன் மரியாதை பேசுறா அப்புறம் நீ யாரு என் மாப்பிள்ளையாச்சு ஆகாசம் யாரு பேச போறாங்க போவா பிரச்சான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு ஆச்சு நீ போ அந்த பெட்டு மேல பூ எல்லாம் போட்டு உனக்காக என் தோட்டத்துல விளைஞ்ச பூவு 2 டன் எடுத்து வைக்கிறேன். எல்லாம் மல்லிங்குது உனக்கு இறுதி ஊர்வலத்துக்கு நான் முடிச்சுட்டு வரேன். கல்யாணத்துல போட்டு வரேன்டா. முதல் ராத்தி சொல்றா அவன் மாத்தி ஆமாடா அவனுக்கு பேச தெரியல மச்சான் போய் சொல்ற நேரம் சொல்லி கொடு மச்சான் நான் சொல்றேன் நீ வர அவன் சேர்மி பத்தி அவனுக்கு தெரியாது அந்த கரும்பு தோப்புல சோறு இல்லாம திருச்சிக்காரு போட்டு மனுத்தனி மரடா அதெல்லாம் போடா போய் சொல்றான் போய் சொல்றான் போடா பாப்பா பாப்பா நீ எல்லாமே எப்படி எல்லாம் இருந்தோம் எப்படி எல்லாம் நம்ம சந்தோஷமா இருந்தோம் அவன் சொல்றான் நீ குத்துன்னு வச்சுக்க நீ குத்துனா நான் சந்தோஷமா எடுத்து போயிடுவேன்
பொசிஷன் பார்த்து குடுத்துங்க. ரொம்ப கட்ட ரகசியம் சொன்னா சத்தம் இல்லாம சொல்லணும். நீ சொன்ன ரகசியம் அவனுக்கு கேட்டுச்சு. ஆமா மறுபடியும் போட்டு சொல்றா என்ன பீடி பிடிக்கிற என்ன பீடி பிடிக்கிற ஒரே நாட்டரி மாதிரி பீடி பார்த்து இந்த நாடு நினைக்கிறாங்கன்னா எப்படியாவது க்ளோஸ் பண்ணிட்டேன். சீக்கிரமா குத்துங்க. செம்பருத்தி கால் சவரம் செம்பருத்தி மோதிரம் போடணும். கால் சவரம் பொங்கலுக்கு ஆயிடுச்சு. பேக் ஆர்டர் கொடுத்து செம்பருத்தி மோதிரம் டிவி மோதிரம் தான் மண்டி எடுத்துன்னு வரல. அவளை நான் கல்யாணம் பண்ணோம்னா குத்துனாதான் சொல்றாங்க. அதே சாவு முதல்ல ஒரு கண்ணை முடி ஒரு முத்தம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் நாட்டு மக்கள் அனைவருக்கும் மட்டும் உரைக்கின்றேன். அவர் டிவி மோதிரம் கேட்கல, அவர் காசு ஒன்னது கொலுசு கேட்கல வாங்கி தருவானுங்கடா. ஐயோ ஆண்டவா ஆண்டவா ஐயோ நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்று உரைக்கின்றேன். நினைவால் பாட்டு வர்றாரு. இனிமேல் யாரும் தவறு செய்யாது. எதிரான குடும்பத்தை நீங்கள் கெடுக்க நினைத்தால் உங்கள் குடும்பம் தானாக கெடுக்கும். என் அண்ணன் பேச்சை கேட்டுக்கொண்டீர்கள். குடும்பத்தை கெடுத்து விட்டு இப்போ நான் இருக்கப் போகின்றேன். அதனால் என் உடனே நீயும் முதல்ல முத்தம் ஏன்னா சாந்து மாதிரி சமூக பண்றது கழுவுங்க என்னால செய்ய முடியல 10 பேரை கூட செய்ய கவர்மெண்ட் ஏறி வேலை மக்கள் வந்து செய்யறதுக்கு ஏரியோட பெரிய காலம் எனக்கு நான் என்ன ஒரு கண்ணி மூட வேண்டும். கண்ணு மூட மூடதான் பிடிக்கும். தமிழ் மீடியம் ராஜா மூடி சொல்லடா முடினா அப்புறம் ஏன்னா எப்படி கொத்தணும்
யாரு அதுவே இந்த பொருள் பாரத்து நான் உயிரை சத்துமா சேர்த்துடலாம் ஐயா ஐயா ஏடா பெங்கால் போய் வந்து ஆமா அதுல பிரிச்சு போச்சு போட்டீங்களா ஒண்ணும் இல்லடா அப்புறம் தான் கால் மேல கால் போட்டு உட்காந்துங்களா ஏய் நான் யார் கால்ல போட்டு உட்கார்றேன் பிரிச்சு போய் கருமாதி மனத்துல பொண்ணு இப்ப நான் வந்துடா நாடு வந்துச்சு இந்த நாடு வந்துச்சு அது பக்கத்துல கருமாதி மனத்துல போயிட்டு ஏதோ சித்த மனத்துல வச்சுக்கின்னு செய்யக்கூடாத தவறெல்லாம் செய்துட்டு ஐயா இந்த மாதிரி பாவத்தை யாருமே செய்யக்கூடாது ரெண்டகம் பண்ணக்கூடாது ஐயா உங்க வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு உங்களுக்கு ஏன் நான் துரோகம் பண்ணிட்டேன் மனுஷன் ஐயா மனுஷங்க சரி உயிர் போக போகுது இப்ப கூட மன்னிக்கலாம் நான் மனிதனுக்கே அர்த்தம் கிடையாது சரி நீ செஞ்சதெல்லாம் மன்னிச்சிட்டோம் போ அப்பாடா ஐயா ஐயா மணிகண்ட ஐயா யார் சுயநலத்துக்காக அதுக்காக ஏடி வச்சிடலாம் ஏதோ என் சுயநலத்துக்காக சரி ஒன்னதான் பயங்கர வாய்க்கல அதனால முடியாதுடா என்னால முடியாது எது செய்ய முடியாது ஒரு வார்த்தை ராஜா உனக்கு நடக்க பாக்கலையா ராஜா சின்ன வயசுல நான் தான் உன்னை தூக்கி வளர்த்தேன் நான் தான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி வாமானா வருவேன் போமானா போவேன் படுமானா அப்படியே படுத்துக்கொண்டு இப்ப ஏன் நான் இல்லாம பாவம் நீ எங்க போய் ஊர் சுத்தி நடக்க போடுவோம் எந்த புள்ளியாமத்துக்கு புள்ளியாம கை போட்டு நடப்பியோ எந்த லாரி வர நீ மன்னிச்சிருந்தேன் மன்னித்து விட்டேன் மாமா இது என்ன ஷேர் போல அடிச்சிடலாம் தீ குச்சி சேர்த்து